சட்டமன்ற தேர்தல்ல யாருடன் கூட்டணி என்பதை தற்போது கூற முடியாது என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவிச்சிருக்காங்க. சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் நேரம் உள்ளதுனால சரியான நேரத்துல கூட்டணியை அறிவிப்போம்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சென்னை ஆழ்வார்பேட்டையில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இல்லத்திற்கு சென்ற அவங்க முதல்வரை சந்திச்சு அவரது உடல்நலம் குறித்து விசாரிச்சிருக்காங்க. இதையடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியும் அளிச்சிருக்காங்க. 100% மரியாதை நிமித்ததாகவும் உடல்நலை குறித்து விசாரிக்கவுமே முதல்வரை சந்திச்சதாக அவங்க கூறியிருக்காங்க. கலைஞருக்கும் கேப்டனுக்கும் இடையே ரொம்ப நாளாவே பழக்கம் இருந்ததுனோ, குடும்பம் நட்பு ரீதியாக முதல்வரின் உடல்நலனில் அக்கறை கொண்டுள்ளதால் தான் அவரை சந்திச்சு நேரில் விசாரித்ததாக பிரேமலதா சொல்லியிருக்காங்க. தேமுதிகவை பலப்படுத்தும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறோம் என கூறிய அவங்க ஆகஸ்ட் 3 முதல் தேமுதிகவின் சுற்றுப்பயணம் தொடங்கும்னு அவங்க தெரிவிச்சிருக்காங்க. யாருடன் யார் கூட்டணி என தற்போது கூற முடியாது என தெரிவித்த பிரேமலதா, அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் நடைபெறவுள்ள தேமுதிக மாநாட்டில் இதனை அறிவிப்போம்னு அவங்க சொல்லியிருக்காங்க. கடந்த தேர்தல்களில் பாஜக மற்றும் அதிமுகவுடன் இணைந்து தேமுதிக போட்டியிட்ட நிலையில அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டப்பேரவை தேர்தலில் யாருடன் கூட்டணி என தேமுதிக தொடர்ந்து புதிர் போடுவது அரசியல் வல்லுநர்களை குழப்பத்திலேயே ஆழ்த்தியிருக்கு.